மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்டயே வந்து ஒரு பெட் வைக்கிறாரு. அதாவது இவர செயின்ல கட்டியாது மட்டும் இல்லாம ஒரு பிரிசன்ல போட்டு வச்சாலும் நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இப்ப அவர வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிரிசன்ல வச்சு அது மட்டும் இல்லாம கடைசி போட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா யாருமே நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு கையில ஒரு சிக்ஸ்த் ஃபிங்கர் வந்து வச்சிருக்காரு. அந்த ஃபேக் ஃபிங்கரை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கீயை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி வெளியே எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப அங்க வரக்கூடிய போலீஸ்க்கு எதுவுமே வந்து புரியல. அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதோட நிக்காம இன்னொரு சேலஞ்சே வந்து குடுக்குறாங்க. இப்ப ஃப்ரீசிங் வாட்டருக்குள்ள வந்து ஒரு மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குதிச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். இந்த சேலஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிறாரு. பட் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்டிப்பா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே அவர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து தண்ணிக்குள்ள வந்து குதிக்கிறாரு. ஆனா இந்த டைம் யாரும் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு அவர் கால்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கீயை வந்து மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த கீயை எடுத்தது இல்லாம இப்ப அவரு கையில இருக்கக்கூடிய அந்த விலங்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த வாட்டர் ரொம்பவே வந்து ஃப்ரீசிங்கா இருக்கு. இப்ப வெளியே போறதுக்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு தேடினாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வழியே தெரியல. கடைசியா அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இறந்து போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிற சமயத்துல தான் திடீர்னு அவருக்கு யாரோட வாய்ஸ் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மாவோட வாய்ஸ் தான். கடைசியா எப்படி அவங்க வந்து எஸ்கேப் பண்ணது எல்லாமே கடைசியா அவங்க அம்மாவையும் போய் சந்திச்சு சந்தோஷமா இருக்காரு.